இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற 2025 ராகு கேது பயிற்சி எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். துலாம் ராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்தில் 7வது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் ஆவாருங்க. துலாம் ராசிக்குள்ள சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரம் 4 பாதங்களும், விசாகம் நட்சத்திரம் முதல் 3 பாதங்களும் இந்த ராசிக்குள்ளே வருங்க. பொதுவாக துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அன்புக்கு அடிபணியக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆணவத்திற்கு அதிகாரத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராசிக்காரர்களாக இருப்பாங்க. அதே போல் துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாகன யோகம், பூமி யோகம், கட்டிட யோகம் உடையவர்களாக இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா அதிக பணப்புழக்கம் உடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். உறவுக்காரர்களை அதிகம் ஆதரிக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள். வியாபார யூகமுடையவர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது எப்படி அமைய இருக்கின்றது பாருங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு திருப்பு முனை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சியாக இருக்குங்க. ஏன் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் மார்ச் 29ஆம் தேதி முதல் 6ஆம் இடத்துல வலுவாக அமர இருக்கின்றாருங்க. அப்போது 6ஆம் இடத்துல சனி பகவான் அமர்வது அப்படிங்கிறது சிறப்பு. அதே போல் குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. கேது பகவான் லாபஸ்தானத்தில் அமர இருக்கின்றாருங்க. அப்போது பார்த்தீங்க அப்படின்னா கேது, குரு, சனி இந்த 3 கிரகங்களும் பாருங்கள் ஒரு வலுவான ஒரு இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார்கள். அதே போல் ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா 5ஆம் இடத்துல அமர இருக்கின்றார், புத்தி ஸ்தானத்தில் அமர இருக்கின்றார். அவ்வளவுதான். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு வருட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு, கேது, குரு, சனி இவங்க எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டாக இருப்பதனால துலாம் ராசிக்காரர்களுக்கு 2025 மே மாதத்தில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியுங்க. துலாம் ராசிக்காரர்கள் இனிமேல் தொட்டது எல்லாமே பொன்னாகும். எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள்லையுமே வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். சென்ற இடம் எல்லாமே சிறப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். கௌரவம், அந்தஸ்து அப்படிங்கிறது இனிமேல் அதிகரிக்கும். வாழ்க்கையில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். உயர்ந்ததொரு பதவிகள் அப்படிங்கிறது தேடி வருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு கோட்சாரம் பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கின்றது. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இந்த ஒரு மாதம் அமர்வது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. துலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு எளிமையாக கிடைக்க இருக்கின்றது. அப்போது இந்த ராகு கேது பயிற்சி பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்க இருக்கின்றது. மே மாதத்தில் இருந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆரம்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அப்போது ராகு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 18ஆம் தேதி 5ஆம் இடத்துல அமர இருக்கின்றார். ராகுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. அந்த சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாருங்க. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் துலாம் ராசிக்காரர்களுக்கு.
அப்போது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்லதொரு மாற்றம். இப்போ ஒரு வருடமாக குரு உங்களுக்கு 8ல் இருந்தார். குரு 8ல் இருக்கும்போது கௌரவ குறைவு, அதே போல் எங்கே போனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பண நஷ்டம். ஏன்னா புத்திரக்காரகன் குரு பகவான், தனக்காரகன் குரு பகவான் மறைவாக இருந்ததுனால உங்களுக்கு பணத்தினால் பிரச்சனை, குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சிலருக்கு வேலை இழப்பு, இல்லைனா 8லே வாலி பட்டம் இழந்தார். அப்போ குரு இப்போ ஒரு வருடமாக உங்களுக்கு 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். நிறைய பேருக்கு வேலை இழப்பு, இது போன்ற நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்த்துருந்துருப்பீங்க துலாம் ராசிக்காரர்கள். ஆனால் வருகின்ற மே மாதம் 18 தேதிக்கு பிறகு புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு. ஏன் அப்படின்னா குரு சனி இவங்க எல்லாமே சப்போர்ட்டாக சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காரணத்தினால. அப்போ ராகு பகவான் வந்துட்டு 5ஆம் இடத்துல அமர்வதும் கோணத்தில் வலுவாக அமர்வதும் சிறப்பு. கேது பகவான் 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். கேது 11ஆம் இடத்துல புதன் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது அதிர்ஷ்டம். அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். முக்கியமாக உயர் பதவி என்பது கிடைக்க இருக்கின்றது துலாம் ராசிக்காரர்களுக்கு. நீண்ட காலத்திற்கு பிறகு உயர் பதவி அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க. உத்தியோகத்தில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது உண்டு. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எத்தனை எதிர்ப்புகள் இருந்தாலும் கட்டுப்படுங்க. உங்களுக்கு தொல்லை கொடுத்த மேல் அதிகாரிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. உத்தியோகத்தில் பாருங்கள், நல்லதொரு மாற்றத்தை, நல்லதொரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். துலாம் ராசிக்காரர்களுக்கு அரசாங்க வேலை என்பது கிடைக்க இருக்கின்றது. ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்க இருக்கின்றதுங்க. ஏன் அப்படின்னா பிரம்மாண்ட ராகு 5ஆம் இடத்துல அமர்ந்து வீடு கொடுத்த சனி 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 6ஆம் இடம் உத்தியோகஸ்தானம். அப்போது ராகு அப்படிங்கிறவர் ஒரு மிகப்பெரியதொரு நிறுவனம், மிகப்பெரியதொரு துறை. அந்த ராகுக்கு வீடு கொடுத்த சனி உத்தியோகஸ்தானத்தில் அமர்வதனால மிகப்பெரியதொரு உத்தியோகம், இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரியதொரு நிறுவனத்தில் உங்களுக்கு உத்தியோகம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு உத்தியோகம், இதெல்லாம் அமைவதற்கு உங்களுக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும். சரிங்களா? அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க, நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க இருக்கின்றது. நீண்ட காலம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க இருக்கின்றது. வெளிநாட்டு வாய்ப்புகள் இனிமேல் சிறந்து விளங்க இருக்கின்றது. வெளிநாட்டில் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கின்றது. அப்போ மே மாதத்திற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குரு சனி ராகு கேது இவங்க எல்லாமே சப்போர்ட்டாக உங்களுக்கு இருப்பதனால எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகள்லையுமே வெற்றி கிடைக்கும். புதிதாக ஒரு சில தொழில் தொடங்க போகிறீங்க. உங்களுக்கு தொழில் தொடங்கி பாருங்கள், வாழ்க்கையில் ஒரு பெரியதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்க இருக்கின்றது. இதற்கு முன்னால் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் இந்த மே மாதத்திற்கு அப்புறம் கிடைக்க இருக்கின்றது. சொந்த தொழிலில் பிரகாசம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. சொந்த தொழிலில் வளர்ச்சி இருக்குது. சொந்த தொழில் மூலமாக அபார பணவரவை பார்க்க இருக்கின்றார்கள் துலாம் ராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதத்திற்கு அப்புறம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மிகப்பெரியதொரு வளர்ச்சிங்க. 2-3 வழிகளில் வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றதுங்க. இன்னும் சொல்லப்போனால் துலாம் ராசிக்காரர்களுக்கு 2-3 வழிகளில் வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்க இருக்கின்றது. இந்த 6ல் சனி பகவான், 11ல் கேது பகவான், 9ஆம் இடத்துல குரு பகவான், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பணப்புழக்கத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றது. அப்போது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உங்களை நெருங்கி வந்து கொண்டிருக்கின்றது. கூடிய விரைவில் மிகப்பெரியதொரு மாற்றங்கள் அப்படிங்கிறத துலாம் ராசிக்காரர்கள் தனது வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இனிமே எடுத்தது எல்லாமே வெற்றிட முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. ஏன் அப்படின்னா ராகு 5ஆம் இடத்துல அமர போகின்றார். ராகுக்கு வீடு கொடுத்த சனி 6ஆம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் அமர இருக்கின்றாருங்க. அது ஒரு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் நோய் வழக்கு. அப்போ கடன் பிரச்சனையில் இருந்து நீங்கள் இனிமேல் வெளிவர முடியும். வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அது சாதகமாக முடியுங்க. எவ்வளோ பெரிய வழக்குகள் இருந்தாலும் அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடிவதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் 9ஆம் இடத்துல குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சாரம் செய்வாருங்க மே மாதத்தில் இருந்து. அதுவும் மிகப்பெரியதொரு சிறப்பு. ஓடினவனுக்கு 9ல் குருவாம். உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் உங்களை விட்டு ஓட இருக்கின்றது. அதே போல் கேது 11ஆம் இடத்துல மே மாதம் 18 தேதிக்கு பிறகு அமர இருக்கின்றாருங்க. கேது ஒரு மிக வலிமையான ஒரு கிரகம். அவர் லாபஸ்தானத்தில் அமர்வதனால லாபம் அப்படிங்கிறது கொட்டும். அப்போது பணம் பாருங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறிக்கிட்டே இருக்கும். அது மே மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு அக்கௌண்ட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும், பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். நினைத்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். இதற்கு முன்னால் இழுபறியாக இருந்த அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாக நடக்க இருக்கின்றது.
வயதானவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி கிடைக்கும். அதே போல் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இருக்கும் இந்த 2 வருடத்தில். ஏன் அப்படின்னா சனி 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த 2027 ஜூன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பில் நல்லதொரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டுங்க. அதே போல் வெளிநாடு போயிட்டு நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் கொடுக்கும். இப்படி பார்த்திங்க அப்படின்னா எல்லா துறைகள்லேயும் மிகப்பெரியதொரு வளர்ச்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. துலாம் ராசி பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்லதொரு வரன் அமைவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நல்லதொரு உத்தியோகம் சார்ந்த துறைகளில், அதாவது பர்மனண்ட்டான வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை துலாம் ராசி பெண்களுக்கு அமைவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இன்னும் 2 வருடத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். 2027 ஜூன் வரைக்கும் 6ஆம் இடத்துல சனி இருப்பார். அப்போது வாழ்க்கை துணைவருக்கும் வேலை கிடைக்கும், உங்களுக்கும் வேலை கிடைக்கும்னு சொல்லலாங்க. இந்த 6ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது, அந்த சனி வீட்டில் ராகு இருக்கார், பிரம்மாண்ட ராகு இருக்கார். அப்போ எந்த வேலை கிடைத்தாலும் அதில் மிகப்பெரியதொரு வேலையாக இருக்குங்க. அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 5ஆம் இடத்துல ராகு அமர்வது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படி சொல்லிட்டு உறுதியாக நம்பலாம். துலாம் ராசிக்காரர்கள் இனிமேல் எதை கண்டு மஞ்ச வேண்டாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாதுங்க. ஏன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருப்பதனால சனி கொடுத்து பார்க்க சொத்து அழியா சொத்து. சனி கொடுப்பதை போல் யாராலும் கொடுக்க முடியாது. ஏன்னா சனி வீட்டில் ராகு பிரம்மாண்ட ராகு இருப்பதனால எந்த காரியம் நடந்தாலும் மிக பெரிதாக அந்த காரியம் என்பது, இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒரு உயர்வான ஒரு காரியங்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க இருக்கின்றது. அப்போ வருட கிரகங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சப்போர்ட்டாக இருக்கிறதுனால இனிமேல் துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம், ஒரு புதியதொரு வெளிச்சம், வாழ்க்கையில் ஒரு புதியதொரு உயர்வு அப்படிங்கிறதே கட்டாயமாக கிடைக்கும். 18/5/2025 முதல் துலாம் ராசிக்காரர்களையே பிடிக்கவே முடியாது. வாழ்க்கையில் உச்சம் தொடக்கூடிய ஒரு முக்கியமான ராசிகளில் இந்த துலாம் ராசியும் ஒன்றுங்க. தைரியமாக நம்பிக்கையோடு இருங்க. நன்றி, வணக்கம்.